கோவிட் காலத்தில் நாங்கள் எப்படி லாக்டவுனுக்குள்ளே இருந்தோமோ அந்த நிலைமைகள் எல்லாமே மறுபடி இப்போ வரக்கூடிய சூழ்நிலைகள் வந்து போய் கொண்டிருக்குது. உலகத்திலே 5ல் ஒரு பங்கு வரக்கூடிய, அதாவது கச்சா எண்ணெய் போக்குவரத்து நடக்கக்கூடிய ஒரு கடல்வழி பாதையை, அதை விட முக்கியமான பொருட்கள் கொண்டு செல்லக்கூடிய ஒரு கடல்வழி பாதைன்றது வந்து தொடர்ந்து 5 நாட்களுக்கு வந்து அவகாசம், அதாவது 5 நாட்கள் அவகாசம்ன்றது அமெரிக்க அதிபரால் கூடப்பட்டாலும் இதுவரைக்கும் அந்த பாதைன்றது வந்து மூடப்பட்டே இருக்கிறது. சில தினங்களாக இப்போ மூடப்பட்டே இருக்கிறது. அதுக்கு வந்து பல கப்பல்கள் அந்த போக்குவரத்து செய்கிறதுக்காக வந்து அந்த இடத்துல வந்து இப்போ தெரிஞ்சிருக்குது. இந்த நேரத்தில் இதே நிலைமை வந்து தொடரும் என்று சொன்னால் உலகம்ன்றது வந்து மிகப்பெரிய அளவில் இந்த எனர்ஜி சேவிங் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே வந்து போனால் நாளைக்கு நீங்களும் நானும் பயன்படுத்தக்கூடிய பெட்ரோலில் இருந்து மின்சாரத்தில் இருந்து எல்லா விஷயங்களுமே வந்து எங்களுக்கு மிக மிக ஒரு லிமிட்டடாக தான் கிடைச்சி கொண்டிருக்கும். மிகப்பெரிய அளவில் பவர் கட் கூட ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. இந்த விஷயத்தை பற்றி நாங்கள் வந்து முழுமையாக வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒரு கொஞ்சம் காலத்துக்கு முதல் எரிபொருள் தட்டுப்பாடுன்ற வந்து மிகப்பெரிய அளவில் எல்லா நாடுகளுக்குமே இருந்தது. அதால் மிகப்பெரிய அளவில் மின்சார தடை கூட ஏற்பட்டிருந்தது. அந்த காலம் வந்து இப்போ மறுபடியும் வந்திருக்குது. ஸோ உண்மையாக வந்து பல நாடுகள் இப்போ எரிபொருள் தட்டுப்பாடு இருந்து ஏற்கனவே வந்து எல்லா நாடுகளையும் தொடங்கி இருக்குது. இதுவரைக்கும் வந்து இலங்கை வந்து ஈரானுடைய ஒரு நட்பு நாடாகத்தான் இதுவரைக்கும் நடுநிலைமையாக செயற்பட்டு கொண்டிருக்கிறதால ஈரான்லேருந்து பெறக்கூடிய அந்த எண்ணெய் வளம்ன்றது வந்து இலங்கை கொண்டு வரதுக்குரிய கப்பல் வளம்ன்றது வந்து இலங்கைகிட்ட ஒரு கப்பல் கூட இல்லாமல் இருக்கிறதால அந்த அதாவது அங்கேருந்து பெறக்கூடிய எண்ணெயை வந்து கொண்டு வரதுக்கு இலங்கையால் முடியாது. ஆகவே வந்து மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய எண்ணெய், அதாவது எண்ணெய் வளத்தை வந்து கொண்டு வரதுக்கு தான் இலங்கை முயற்சிக்க வேணும். அந்த ரஷ்யாவோடு நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பேச்சுவார்த்தைகள் மூலமாக இலங்கைக்கு பெட்ரோல், அதாவது கச்சா எண்ணெய்ன்றது கொண்டு வரக்கூடிய நிலைமைகள் இருந்தால் எதிர்காலத்தில் நாளை அடுத்த தினங்களில் வந்து அது வந்து அந்த கன்ஃபர்மேஷன் நடந்தால் கண்டிப்பாக இலங்கைன்றது வந்து எரிபொருள் தட்டுப்பாடு ஒரு அன்னலமாக தள்ளி போடலாம் அப்படின்னே சொல்லலாம். ஆனால் ஏனைய அத்தியாவசிய பொருட்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு தட்டுப்பாடுன்றது வந்து கண்டிப்பாக இந்த ஹோர்முஸ் ஜலசந்தி, அதாவது ஹோர்முஸ் ஜலசந்தி வந்து திறக்கப்படாவிட்டால் கண்டிப்பாக எல்லா நாடுகளுக்குமே ஏற்படத்தான் போகுது. இப்போ பெரிய நாடுகள், அதாவது பல நாடுகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கட நாட்டில் வந்து இந்த எனர்ஜி சேவிங்காக என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாங்கன்னு சொன்னால், இப்போ நாங்கள் வந்து கியூஆர் சிஸ்டம் வந்து பாவிச்சு கொண்டு இருக்கிறோம். குறிப்பிட்ட ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஒவ்வொரு நாளுமே வந்து அந்த பவர் கட் அப்படின்றத வந்து வச்சுருந்தவை. அதே மாதிரி இனியொரு காலத்திலையும் வந்து இந்த பவர் கட் இருந்தது கொண்டுவரப்படலாம் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்குது. இதுக்கு முக்கியமான காரணம் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நடக்கக்கூடிய இந்த போரில் வந்து மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய பல எண்ணெய் வளங்கள் வந்து தாக்கப்பட்டு கொண்டிருக்குது. இந்த ஒரு நிலையில் தான் இலங்கைக்கு, அதாவது இலங்கையினுடைய கடற்பரப்பிலையும் வந்து இந்த எரிவாயும் கச்சா எண்ணெயும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக இப்போ வந்து உறுதிப்படுத்தப்பட்டிருக்குது. ஸோ எதிர்காலத்தில் வந்து இலங்கையும் வந்து இந்த பெட்ரோலியம் நாடி கச்சா எண்ணெயை வந்து பிரித்து எடுத்து மற்ற நாடுகளுக்கு விற்பனை செய்யக்கூடியதாக இருந்தால் இலங்கைக்கு வந்து இருக்கக்கூடிய இந்த பெட்ரோலிய தட்டுப்பாடு அப்படின்றது வந்து அது முக்கால்வாசியில் முழுமையாக தீரக்கூடிய சந்தர்ப்பம் கூட எதிர்காலத்தில் ஏற்படலாம். ஸோ அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈரானுக்கு இப்போ 5 நாள் அவகாசம் அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்குது. அதாவது அதே நேரத்தில் வந்து பேச்சுவார்த்தைகள் வந்து பேச்சுவார்த்தைகளும் நடைபெற்று கொண்டிருக்கிறதாக அமெரிக்க அதிபரான ட்ரம்பால் வந்து இப்போ சொல்லப்பட்டு கொண்டிருக்குது. ஆனால் இதை முழுதாக மறுத்திருக்கக்கூடிய ஈரான் அப்படின்றது வந்து இதுவரை எந்த ஒரு பேச்சுவார்த்தைகளுமே நடைபெறவில்லை. அதை விட அமெரிக்க அதிபரை கூட தாங்கள் நம்புறதுக்கு தயாராக இல்லை அப்படி என்று கூட ஈரானால் இப்போ சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியை நோக்கி மிகப்பெரிய அளவில் இராணுவ படைன்றது அமெரிக்காவிலிருந்து இப்போ அனுப்பப்பட்டு கொண்டு இருக்குது. அதுக்கான தயார் நடவடிக்கை கூட நடந்து கொண்டிருக்குது. இந்த ஈரான் வசம் இருக்கக்கூடிய இந்த கார்க் தீவு அப்படின்றது வந்து ஈரானுக்கு ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தீவு, ஈரான் வசத்தில், அதாவது ஈரானுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய தீவு. இந்த தீவில் இருந்து கிடைக்கக்கூடிய எண்ணெய் வளம் அப்படின்றது வந்து அந்த தீவை கட்டுப்படுத்தினா உலகத்தில் வந்து இந்த ஹோர்முஸ் ஜலசந்தியை வந்து கட்டுப்படுத்த முடியும். அதே நேரம் ஈரானை வந்து கட்டுப்படுத்த முடியும் அப்படின்றது வந்து மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையாக இருக்குது. அதுக்காக தான் இந்த கார்க் தீவை வந்து கையகப்படுத்தணும்னு சொல்லி மிகப்பெரிய அளவில் ஒரு தரைப்படைன்றது வந்து மத்திய கிழக்கு நாடுகளுக்கு அனுப்பப்படுறதுக்கு இப்போ தயாராகி கொண்டிருக்குது அமெரிக்கா. இதே நேரத்தில் தான் அமெரிக்க அதிபரால் சொல்லப்பட்டிருக்குது இந்த போர் நிறுத்தம், அதாவது ஈரானுடைய பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்குது, நல்ல முறையில் வந்து நடந்து கொண்டிருக்கிறதாக வந்து அமெரிக்க அதிபரால் சொல்லப்பட்டிருக்குது. இந்த ட்ரம்பினுடைய இந்த செயற்பாடுகள் எப்படி இருந்தாலும் ஈரானும் வந்து இதில் இருந்து பின்வாங்காமல் இருந்தால், அதாவது மிகப்பெரிய அளவில் போர் நடவடிக்கைன்றது தொடரப்பட்டால் இந்த ஹோர்முஸ் ஜலசந்தி அப்படின்றது தொடர்ந்து மூடப்பட்டு இருக்குமே ஆனால் உங்களுக்கு எனக்கு எல்லாமே கிடைக்கக்கூடிய எரிபொருள்லேருந்து உணவு தட்டுப்பாடுலேருந்து எல்லாத்துக்குமே வந்து மிகப்பெரிய ஒரு தட்டுப்பாடு அப்படிங்கிறது கண்டிப்பாக வரும். ஸோ இதுக்காக நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் ஒரே ஒரு வழிதான் இருக்குது. நாங்கள் எல்லாருமே வந்து தற்சார்பு வாழ்க்கைக்கு வந்து போகிறது மட்டும்தான். அதாவது எங்களுக்கான உணவை நாங்களே உற்பத்தி செய்யணும். இது நாடளாவிய ரீதியில் வந்து இலங்கை தனக்கான ஒரு தற்சார்பு கொள்கையை வச்சிருந்தாலும் போர்ன்றது வந்து வெடிக்கும் போது ஒரு தனி மனிதனுமே வந்து அந்த உணவு தேவை, அதாவது தனக்குரிய உணவை வந்து தானே உற்பத்தி செய்யக்கூடிய
ஒரு திட்டம் பண்ண ஒவ்வொருத்தருக்குமே இருந்தால் இந்த உணவு தட்டுப்பாடுன்றது வந்து எதிர்காலத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்காது. இலங்கையாலையும் அந்த உணவு தேவையை பூர்த்தி செய்ய முடியாமல் இருந்தால் எங்களோட நாட்டுக்கு கிடைக்கக்கூடிய பெரும்பாலான இறக்குமதி செய்யப்படக்கூடிய இந்த உணவுப் பொருள்ன்றது வந்து இலங்கையில் மிகப்பெரிய ஒரு தட்டுப்பாடாக அமையும் எதிர்காலத்திலையும். இது இலங்கைக்கு மட்டுமில்லை, உலகத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகளுக்கும் இது வந்து மிகப்பெரிய ஒரு சுமையாக அமையும். இந்த நேரத்தில் தான் ஈரானால் வந்து சொல்லப்பட்டிருக்குது, அதாவது தங்களுடைய அந்த ஜலசந்தியை வந்து பாவிக்கணும் என்று சொன்னால் தங்களுக்கு வந்து புதிதாக வரிகளை வந்து செலுத்தணும். அப்போ தான் அந்த பாதையினூடாக கப்பல்கள் வந்து செல்ல முடியும். அதுவும் வந்து சொல்லப்பட்டிருக்குது $2 மில்லியன் செலுத்தினா மட்டும்தான் கப்பல் போக்குவரத்துகள்ன்றதை அந்த பாதை மூலமாக மேற்கொள்ள முடியும் அப்படின்ற ஒரு அறிவிப்பை வந்து ஈரான் சொல்லிக்கொண்டே இருக்குது. ஸோ இது எந்த அளவுக்கு சாத்தியப்படும் என்று தெரியாது. ஆனால் இது சாத்தியப்பட்டால், அதாவது இலங்கைக்கு வரக்கூடிய பொருட்களில் கூட மிகப்பெரிய அளவில் விலை அதிகரிப்புகள்ன்றது கண்டிப்பாக ஏற்படும். ஏன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காகவே இந்த விலை, அதாவது வரிகளை வந்து செலுத்தி இந்த கப்பல்கள் வரும்போது அதில் இருந்து பெறக்கூடிய பொருட்களுக்கும் வந்து விலைகள்ன்றது சாதாரணமாகவே அதிகரிக்கும். ஸோ எதிர்காலத்தில் வந்து நாங்களும் இப்போ விலை கொடுத்து வாங்குறத விட அதிகமான விலையை கொடுத்து வாங்க வேண்டிய தேவையும் ஏற்படும். ஸோ இலங்கைன்றது வந்து ஈரானுக்கு ஒரு நட்பு நாடாக இதுவரைக்கும் இருக்கிறதால ஈரான்லேருந்து பெறக்கூடிய எண்ணெயை கூட இலங்கைக்கு வந்து கொண்டு வர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. என்னென்னு சொன்னால் இலங்கையில் ஒரு சொந்தமான ஒரு கப்பல் இல்லை. அதே நேரத்தில் ரஷ்யாவோட இப்போ நடந்துகிட்டு இருக்க பேச்சுவார்த்தைகள் மூலமாக இனி அடுத்த கட்டங்களில் தான் அங்கேருந்து எண்ணெய்ன்றது வந்து எங்களுக்கு கிடைக்குமா இல்லைன்றதே தெரிய வரும். கிடைச்சால் எங்களுக்கு வந்து ஒரு அதாவது என்ன சொல்கிறது, ஒரு மிகப்பெரிய அளவில் இந்த எண்ணெய் தட்டுப்பாடு, அதாவது பெட்ரோலோ டீசலோ இந்த தட்டுப்பாடு வந்து பெரிய அளவில் இருக்கிறதுக்கான அந்த தட்டுப்பாடு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து பெரிய அளவில் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மிடில் ஈஸ்ட் கண்ட்ரின்றது பார்த்திங்கன்னு சொன்னால் மிகப்பெரிய அளவில் எண்ணெய், அது இயற்கை எரிவாயுவாக இருக்கட்டும், இல்லாட்டிக்கு இந்த கச்சா எண்ணெயாக இருக்கட்டும், இதுகளை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுல வந்து மிகப்பெரிய பங்கு வகிக்கக்கூடியது இந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிகள் எல்லாமே தான். ஸோ இவங்கள்ட்ட இருந்து ஒரு நாளைக்கு வந்து கிடைக்கக்கூடிய, அதாவது வெளியில் வரக்கூடிய கச்சா எண்ணெயோ இல்லாட்டிக்கு இயற்கை எரிவாயோ வந்து தடைப்பட்டால் உலகத்துக்கு வந்து கிடைக்கக்கூடிய கச்சா எண்ணெயும் வந்து தடைப்படும். அதே நேரத்தில் இயற்கை எரிவாயும் வந்து தடைப்படும். ஸோ இப்போ வந்து ரஷ்யாவிட்ட இருந்து இறக்குமதி செய்யக்கூடிய எண்ணெய்க்கு, அதாவது ரஷ்யாவிட்ட இருந்து நாங்கள் எரிபொருளை பெற்றுக்கொள்கிறதுக்கு பொருளாதார தடைகளை அமெரிக்கா விதித்திருந்தாலும் இப்போ இந்த போருக்குள்ளே வந்து அமெரிக்கா மறுபடியும் போனதால் இந்த ஜலசந்தின்றது மூடப்பட்டு இருக்கிறதால மறுபடியும் வந்து ரஷ்யாவிட்ட இருந்து எண்ணெய், அதாவது கச்சா எண்ணெயை பெற்றுக்கொள்வதற்கான பொருளாதார தடைன்றது நீக்கப்பட்டிருப்பதாக அமெரிக்க அதிபர் அறிவித்த பிறகு இலங்கையும் கூட ரஷ்யாவிட இருந்து எண்ணெய்கள் வாங்குறதுக்கான நடவடிக்கைகளை வந்து இப்போ எடுத்திருக்கிறோம். ஸோ அது வந்து எந்த அளவுக்கு வந்து போகும், சக்ஸஸாக வரும் அப்படின்றது இனி வரக்கூடிய நாட்களில் தான் தெரியும். ஸோ இலங்கையிலையும் பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ பெரிய அளவில் வந்து இந்த QR கொண்டு வந்ததால் மிகப்பெரிய அளவில் இந்த கியூ நிற்கிறத வந்து குறைஞ்சிருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதுவும் குறிப்பாக வந்து ஒவ்வொரு வாரத்திலையும் புதன்கிழமை அப்படின்றது அரச விடுமுறையாக்கப்பட்டிருக்குது. அதை விட தனியார் நிறுவனங்களுக்கு கூட விடுமுறையாக அறிவிப்பதற்காக அரசாங்கத்தால் முன்மொழியப்பட்டிருக்குது. அது வந்து எந்த அளவுக்கு சாத்தியமாகும் என்று தெரியல. ஆனால் அரச விடுமுறை என்றது புதன்கிழமை நாளில் வந்து பிரகடனப்படுத்தப்பட்டிருக்குது அரசாங்கத்தால். ஸோ இது இப்படி இருந்தாலும் இப்போ QRன்றது கொண்டு வந்தது வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு நல்ல ஒரு சிந்தனை என்றே சொல்லலாம். என்னென்னு சொன்னால் இப்போ மிகப்பெரிய அளவில் அதாவது பெட்ரோல் செட்டில் நிற்கக்கூடிய க்யூன்றது வந்து குறைஞ்சிருக்குது. என்ன சொன்னால் தொடர்ந்து வந்து ஒரு QRக்கே வந்து பார்த்து அவங்க கொடுக்கல, போலீஸார் இருக்கிறோம் அங்கே, அதை விட இராணுவம் கூட அங்கே நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறதால ஸோ மக்கள் எல்லாருமே வந்து QR கார்டு தான் இப்போ பெட்ரோலை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை இருக்குது. அதுவும் வந்து அந்த பெட்ரோல் QRம் வந்து ஒரு லிமிட்லேயே இருக்கிறதால அந்த QRம் வந்து ஒரு லிமிட்லேயே இருக்கிறதால இந்த வரிசைன்றது வந்து இப்போ அதிகமாக காணப்படுறதில்லை. அதை விட இந்த இரட்டை தினங்களில் இருக்கக்கூடிய நம்பர்கள் கூட அந்த இரட்டை தினங்கள் இலக்கங்கள் பார்த்து அடிபடுறதால பெரிய அளவில் வந்து இந்த QRன்றது வந்து லைனுகளை குறைச்சிருக்குது. அதே நேரத்தில் எரிபொருள் அப்படின்றத இலங்கையில் கன்சியூம் பண்ணக்கூடிய அளவுன்றது வந்து பெரிய அளவில் குறைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். இது எப்படி இருந்தாலும் வந்து இந்த ஹொர்முஸ் ஜலசந்தின்றது வந்து மூடப்பட்டிருந்தால் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுமே மீண்டும் வந்து லாக்டவுனுக்குள்ளே போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உண்மையாக வந்து நாங்கள் லாக்டவுன் அன்றைக்குள்ள வந்து நாங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு லாக்டவுன் இல்லை. பட் எங்கள்கிட்ட வந்து பயன்படுத்துறதுக்கு வந்து எதுவுமே இருக்காது. மின்சாரம் எங்களுக்கு வந்து கிடைக்காது, இல்லாட்டிக்கு நாங்கள் வெளியில் போகக்கூடிய ஒரு எரிபொருள் கிடைக்காது, வெளியிடங்களுக்கு போய் வரக்கூடிய எரிபொருள் கிடைக்காது. அதை விட வாகனங்கள் கூட பழுது பார்க்க இல்லாமல் போகும். அதை விட உணவு தட்டுப்பாடுன்றது பெருசாக இருக்கும். இதனால் வந்து நாங்களே வந்து என்னென்னு சொல்லுவோம், இதனால் வந்து நாங்களே மிகப்பெரிய அளவில் இந்த லாக்டவுனுக்குள்ளே நாங்களே வந்து எங்களை உட்படுத்தி கொள்ள வேண்டிய ஒரு நிலையில் தான் எதிர்காலத்தில் வந்து நாங்கள் இருக்க வேண்டி வரும். இந்த போர்ன்றது வந்து தொடர்ந்தால் இந்த போர்ன்றது வந்து ஒரு சாதாரண ஒரு விஷயம் இல்லைன்னு, எவ்வளோ பெரிய ஒரு விஷயம். அதாவது
உலகத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகளில் இன்றைக்கு வந்து இந்த எனர்ஜி சேவிங்கை நோக்கி வந்து போகக்கூடிய அளவுக்கு வந்து இந்த போர்ன்றது வந்து தள்ளி இருக்குது. முக்கியமாக வந்து அந்த ஒரே ஒரு பாதை தடைப்பட்டது தான் இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம். இல்லாட்டிக்கு அந்த பாதைன்றது வந்து தடைப்படாட்டிக்கு இன்றைக்கு வந்து இந்த போர் நடந்து கொண்டிருந்தாலும் உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகள்கிட்ட இருந்து ஈஸியாக வந்து இந்த கப்பல் போக்குவரத்துன்றது நடைபெற்றிருந்தால் மிகப்பெரிய பாதிப்புன்றது வந்து மற்ற நாடுகளுக்கு இன்றைக்கு வந்திருக்காது. 48 மணித்தியாலம் கொடுத்துருந்த நிலையில் அந்த 48 மணித்தியாலம் முடிந்த நிலையில் என்னென்ன விஷயங்கள் நடக்கும் அப்படின்றதே மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்பாக இருந்த நிலையில் மறுபடியும் இந்த 5 நாட்கள்ன்றது வந்து கொடுக்கப்பட்டிருக்குது. வருகிற சனிக்கிழமைன்றது வந்து எல்லாராலையும் இப்போ கவனிக்கப்படக்கூடிய ஒரு நாளாக மாறி இருக்குது. என்ன சொன்னால் அந்த 5 நாள் கெடுன்றது வருகின்ற ஒரு சனிக்கிழமை தான் முடியக்கூடிய நாளாக இருக்கிறது. ஸோ அந்த நாளில் அமெரிக்கா வந்து என்ன விஷயங்களை செய்ய அப்படின்றது தான் இப்போ மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக இருக்குது. அதை விட அமெரிக்க அதிபராலையும் ஈரானை குறித்து சில திட்டங்கள் வந்து முன்வைக்கப்பட்டிருக்குது. அதாவது இதை ஈரான் வந்து இந்த திட்டங்களை வந்து செயற்படுத்தினால் இந்த போரில் இருந்து அதை போரை வந்து நிறுத்துவதாக அமெரிக்க அதிபரால் சொல்லப்பட்டிருக்குது. முக்கியமாக வந்து ஈரான்கிட்ட இருக்கக்கூடிய அணு ஆயுதங்கள் அதை வந்து நிறுத்த வேண்டும், அணு ஆயுதங்கள் தயாரிக்கக்கூடிய தளங்கள் எல்லாத்தையுமே அழிக்க வேண்டும்ன்றது வந்து அந்த கொள்கையில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு குறிப்பாக வந்து இருக்கிறது. வந்து இந்த அணுகுண்டுகள் எந்தெந்த நாடுகள்கிட்ட இருக்கோ அந்தந்த நாடுகள் வந்து ஒரு உலக அரங்கில் வந்து மிகப்பெரிய உச்சத்தில் இருக்கக்கூடிய நாடுகளாக இருக்குது. எதிர்காலத்தில் ஈரான்கிட்ட அந்த அணுகுண்டு இருந்தால், அதாவது அவர்களோட சோதனையை நடத்தினால் அது இந்த ஹொர்முஸ் ஜலசந்தியை வந்து பாவிக்கிறதுக்கான வரிகள் இல்லாட்டிக்கு அந்த ஹொர்முஸ் ஜலசந்தியை பாவிக்க வேண்டும்னு சொன்னால் ஈரானால் விடப்படக்கூடிய அந்த கட்டளைகள்ன்றது எந்த அளவுக்கு போகும், எந்த அளவுக்கு மாறும்ன்றது வந்து உலகத்தில் வந்து எதிர்காலத்தில் ஈரான் அணுகுண்டை உற்பத்தி செய்வாங்களா இல்லையா அப்படின்றத வந்து தான் இருக்கிறது. இதால் உலகத்தினுடைய பொருளாதாரமே வந்து மிகப்பெரிய அளவில் வந்து மாறுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இந்த வீடியோவில் வந்து உங்கள்கிட்ட கேட்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன சொன்னால், எதிர்காலத்தில் ஈரான்கிட்ட அணு ஆயுதம் அப்படின்றது வந்து போனால், அதாவது அணு ஆயுதத்தை தயாரித்து ஈரான் தன்னிடம் வச்சிருந்தால் ஒரு சோதனையை நடத்தினால் எதிர்காலத்தில் அதாவது ஒட்டுமொத்த உலகத்தினுடைய பொருளாதாரம்ன்றது எந்த நிலைமையில் பாதிக்கப்படும் அப்படின்ற ஒரு கருத்தை வந்து கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.